கோர் டிபார்ட்மெண்ட் எடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நான் ஏதாவது கோர் எடுக்கலாம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுங்க. ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அவேரா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தெளிவாக விளக்கி இருக்கோம். கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே தான் எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமாவோ இல்ல நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலோ என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்க பார்த்தாலும் கவுன்சிலிங் போற பசங்களாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை 10th படிக்கிற 11th படிக்கிற 12th இப்போ சேர்ந்திருக்க எல்லா பேரண்ட்ஸும் கட்டாயம் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இது தெரியாம படிச்சா மிஷின் லேர்னிங் தான் சைபர் செக்யூரிட்டி தான் சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறதுல பயன் இல்லை. சிஎஸ்சி ஐஓடி படிக்கிற கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 4 வகையா மாணவர்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். இந்த மெத்தட இந்த பாராமீட்டரை பார்த்துட்டு தான் நீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதர் இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்க கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல சக்சஸ்க்கு போக முடியாது. ஒர்க்கிங் வித் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடிக்குது சார், எனக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், எனக்கு பிசிக்ஸ்ல நான் 12th படிச்ச சப்ஜெக்ட்ல எனக்கு செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கிற சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மேட்டர் காலேஜ் நல்ல கல்லூரியாக இருந்தால் எந்த கோர்ஸ் வேணா எடுத்துப்பேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. எனி கோர்ஸ் இன் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்க ஜேஇ மீன்ஸ்க்கு எப்படி 11th 12th என்சிஆர்டி சிலபஸ் கேட்குறாங்க, அதே மாதிரி தான் கேட் எக்ஸாம்ஸ்க்கு நீ எந்த டிகிரியை 4 வருஷம் படிக்கிறியோ அந்த 4 வருஷத்தோட சப்ஜெக்ட்ஸ் தான் கேட் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸா வரும். அப்ப டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். சிறந்த இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுப்பது எப்படி, எந்தெந்த கோர்ஸ் ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும், எந்த இன்ஜினியரிங் கோர்ஸை நான் எனக்கு சூட் ஆகிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறது. இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயோ உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸை வேணுங்கிற ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. பட் பெரும்பாலும் அதாவது 2,25,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங்காக இந்த வருஷம் காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஈஸி எடுக்கலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்ல படிச்சா ஏஐ மிஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி தான் படிப்பேன், இல்ல நிறைய பேர் வீடியோஸ்ல என்ன சொல்றாங்க, கோர் டிபார்ட்மெண்ட் எடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதனால நான் ஏதாவது கோர் எடுக்கலாம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுங்க. ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அவேரா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தெளிவாக விளக்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வீடியோ யூடியூப்ல எதுவும் இல்லை, நம்ம தான் கொடுக்குறோம். இதே மாதிரி குவாலிட்டியான கிறிஸ்பான டீடைல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த டீடைல்டு விஷயங்களை நான் அதுல பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, ஹவு டு செலக்ட் அ இன்ஜினியரிங் கோர்ஸ் இன் 2026, அதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்க 4 to 5 விஷயத்தை கருத்துல கொண்டு சூஸ் பண்ணணும். அதெல்லாம் என்னங்கிறதையும் பார்த்தலாம். இனிஷியலா கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே தான் எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸுமே வரும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வரிசையில் டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள் இந்தியாக்குள்ள மேஜரா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது துறைகள், இந்த துறைகளுக்கு கீழே மற்ற கோர்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், செகண்டா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல்ங்கிறது இன்னொரு டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், பயோடெக்னாலஜி. ஸோ மேக்ஸிமமா நாம இப்ப பார்க்கக்கூடிய அனைத்து கோர்ஸும் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது. இப்போ ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழையும் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமாவோ இல்ல நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலோ என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்க பார்த்தலாம். ஸோ வாட் ஆர் த கோர்சஸ் அவைலபிள் பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, CSE Artificial Intelligence and Machine Learning AML, Artificial Intelligence and Data Science AIDS, CSE with the Data Science, Computer Science Engineering with the Cyber Security, Computer Science and Business System, Computer Science and Communication, Computer Science Engineering with the Internet of Things IoT, MTech CSE 5-year integrated programs. இதெல்லாம் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய கோர்சஸ். அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது.
கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நீங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய இன்ஜினியர் தான். ஸோ இந்த இடத்துல பெற்றோர்களும் மாணவர்களும் கட்டாயமா கூர்ந்து கவனிக்கணும். என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா, சார் நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் விருப்பப்படுறேன், அப்ப சைபர் செக்யூரிட்டி மட்டும் நீங்க எய்ம் பண்ணி டிஎன்ஏ கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற காலேஜை மிஸ் பண்ணிடுவீங்க. நல்ல நல்ல கல்லூரிகள் உங்க கையை விட்டு நழுவி போயிடும். இப்போ 185 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, நீங்க படிச்சா சிஎஸ்சி தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒத்த காலில் நின்னீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் 10 காலேஜ்ல சீட் கிடைக்காது. 15th காலேஜ்ல 16th காலேஜ்ல தான் சீட்ஸ் கிடைக்கும். ஆனா ஒருவேளை கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் எல்லாமே போடுவீங்க. அப்படி போடும்போது 185 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா டாப் 10 காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கீழே கிடைக்கும். அதாவது நீங்க சிஎஸ் படிச்சாலும் அதே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் தான், இல்ல கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் படிச்சாலும் அதே பிளேஸ்மெண்ட் ஆஃபர். இதை புரிஞ்சுக்காம படிச்சா சைபர் தான் படிப்பேன், ஏஐ மிஷின் லேர்னிங் தான் படிப்பேன் இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற நல்ல காலேஜ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பீங்க, சார் சிஎஸ்க்கு ஒரு காலேஜ்ல 5 lakhs கேபிடேஷன் கேட்குறாங்க, டக்குன்னு போய் இந்த சிஎஸ்சி சீட்டை புக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்பதான் நான் யோசிப்பேன், நீங்க கடன் வாங்கி கொண்டு போய் 5 லட்சத்தை கட்டி சிஎஸ்சி போடுறதுக்கு அதே காலேஜ்ல சிஎஸ்பிஎஸ்ஓ சைபர் செக்யூரிட்டியோ 2 லட்சம் 3 லட்சம் டொனேஷன்ஸ்ல கேபிடேஷன்ஸ்ல கொடுத்திருந்தாலும் நீங்க அந்த டொனேஷனை கட்டி சீட்டு வாங்கியிருந்தாலும் ஒரே மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் தான், ஒரே மாதிரியான ட்ரைனிங் தான். இதை புரிஞ்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருந்தா விட்டுறலாம், பட் இனிமேல் டிஎன்ஏ கவுன்சிலிங் போற பசங்களாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை 10th படிக்கிற 11th படிக்கிற 12th இப்போ சேர்ந்திருக்க எல்லா பேரண்ட்ஸும் கட்டாயம் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இது தெரியாம படிச்சா மிஷின் லேர்னிங் தான் சைபர் செக்யூரிட்டி தான் சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறதுல பயன் இல்லை. சிஎஸ்சி ஐஓடி படிக்கிற பையனுக்கும் 50 lakhs 60 lakhs பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கிடைக்குது. அதே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் தான் சிஎஸ்சி பையனுக்கும் கிடைக்க போகுது. புரியுதுங்களா? அப்ப டிபார்ட்மெண்ட்ல தான் விஷயமோ தவிர கோர்சஸ்ல ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஆக மொத்தம் உங்களுக்கு 3 to 4 பேப்பர் தான் ஒரு வருஷத்துக்கே டிஃபர் ஆகும், சிஎஸ் பையனுக்கும் சிஎஸ்சி ஏஐஎம்எல் பையனுக்கும். இதுல என்ன வித்தியாசம் பெருசா கண்டீங்க? பிளேஸ்மெண்ட்ல வித்தியாசம் இருந்தாதான் உங்களுக்கு கோர்ஸ்ல பிரச்சனையே. பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்தா கோர்ஸ்ல பிரச்சனை இல்லை. இப்போ ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லாம எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே கிடைக்குது அப்படின்னா அப்ப நீங்க ஸ்விட்ச் ஓவர் பண்றதுக்கு யோசிக்கலாம். சார் சிஎஸ்சி சீட் இல்ல ஏஐஎம்எல் சீட் இருக்குங்கிறாங்க, நான் எடுத்துக்கலாமா? டெஃபினட்டா எடுத்துக்கலாம். சிஎஸ்சி ஏஐஎம்எல் சீட் இல்ல சார், இசிஇல தான் சீட் இருக்கா, நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இப்பதான் டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட் மாறுறீங்க, கொஞ்சம் நீங்க சிந்தனை பண்ணி எடுக்கணும். ஓகே, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேவா, அது யாரெல்லாம் என்னென்ன எடுக்கணுங்கிறது நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஒருவேளை எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா இசிஇ அதுல வரக்கூடிய கோர்சஸ், இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி ரொம்ப ட்ரெண்டிங்கான கோர்ஸ். இசிஇல அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 5G நெட்வொர்க்ஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் பத்தி படிக்கக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இசிஎம்னு கொடுத்துருக்கேன், அது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வரக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதுவுமே எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு கோர்ஸ். இப்போ 2 டிபார்ட்மெண்ட் பார்த்தாச்சு. மூணாவது எலக்ட்ரிக்கல்ங்கிறது இந்த ரெண்டையும் விட்டு வேறுபடக்கூடிய ஒரு கோர்ஸ். சொல்ல போனா இதுல கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸும் வரும், சம்டைம்ஸ் கம்ப்யூட்டரும் வரும். அதுக்கு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பியூர் கோர், இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸும் படிக்கலாம் எலக்ட்ரிக்கலும் படிச்சுக்கலாம். இஎல்சி அப்படின்னா என்ன சார்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அஃபிலியேட்டட் டாப் மோஸ்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல பெருசா இல்ல, 1 or 2 காலேஜா வச்சிருக்காங்க. பட் அது டாப் டயர் கேம்பஸ்ல வராது, டயர் 2 கேம்பஸ்ல வரும். ஸோ இந்த 2 கோர்ஸையும் நீங்க விட்டுறலாம். டீம்டு யூனிவர்சிட்டி போறீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரிபிள் வித் இவி, இந்த கோர்ஸுமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியது. இப்போ 3 டிபார்ட்மெண்ட் பார்த்தாச்சு. 4வது மேஜர் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல். இந்த மெக்கானிக்கல்லையும் படிச்சா மெக்கு தான் படிப்பேன்னு இல்லை, பார்த்துக்கோங்க மெக்கு கீழே எவ்வளோ வருதுன்னு. மெக்கானிக்கல் கோர் படிச்சா இதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன்லேயே படிச்சுக்கலாம், அப்படி இல்லைனா டைரக்டா ஸ்பெஷலைசேஷனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் மெக்கு, ஏரோநாட்டிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மெரைன் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் மெக்கானிக்கல் கீழே தான் வரக்கூடியது. மெக்கானிக்கல் இஸ் ஆல்சோ கிங் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ அடுத்ததா சிவில் எடுத்துட்டோம்னா சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்குலாம் தெரியும், சிவில் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு கோர்ஸ். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் சிவில் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்லாம் சிவில் கீழே வரக்கூடியது. ஒருவேளை பயோ சம்பந்தமா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஒரு சில காலேஜ்ல இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வச்சிருக்காங்க, ஒரு சில காலேஜ்ல பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ
கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 4 வகையா மாணவர்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணணும். இந்த மெத்தடை, இந்த பாராமீட்டரை பார்த்துட்டு தான் நீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதர் இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்க கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல சக்சஸ்க்கு போக முடியாது. சம்டைம் ஃபெயிலியரா கூட மாறுறதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிடலாம். தப்பா சொல்ல வரல, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துல கொண்டு அதுக்கப்புறம் கோர்சஸ் ஆப்ஷன்ல வைங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்லக்கூடியது ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட், நோ யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன படிக்க பிடிக்கும், என்ன படிக்க வரும், என்ன வராது, இதெல்லாம் உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் கோர்ஸ் செலக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப 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 சேஃப் ஜோனுங்க. அதாவது அந்தந்த கோர்ஸுக்குன்னு உண்டான சூப்பரான ஹை லெவல் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு நீங்க திறமையா இருக்கணும். சிவில் டிபார்ட்மெண்ட்லயும் சூப்பர் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு திறமையா இருக்கணும்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கட்டாயமா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்டா வருவீங்க. ஸோ ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கோர்ஸ் செலக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சார் நான் கோடிங் சூப்பரா போடுவேன் சார். ஓகே, ஏஐ மிஷின் லேர்னிங் எடுங்க, சிஎஸ்சி எடுங்க, பிடெக் எடுங்க, பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட். அடுத்ததா பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் ஸ்கோப். ஃபியூச்சர்ல இந்தந்த விஷயங்கள் ஸ்கோப்பா இருக்கும், நான் அதை எடுக்கலான் இருக்கேன். அப்படி வரும்போது எனக்கு அது செட் ஆகுமாங்கிறத நீங்க அடுத்தது பார்க்கணும். மூணாவதா கோரிலேஷன் ஆஃப் போத். அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறனால எடுத்துறது. அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டையும் கோரிலேட் பண்ணி பார்க்கறது தான் தேர்ட் ஆஸ்பெக்ட். நாலாவது ஆஸ்பெக்ட், டாப் மோஸ்ட் காலேஜில் என்ன கிடைச்சாலும் நான் எடுத்து படிச்சுக்கிறேன், எனக்கு எது இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாமே நான் எடுக்க ரெடியாக இருக்கேன். இந்த ஆஸ்பெக்ட் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஐஜி கேம்பில் சிவில் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் எடுத்து அதை படித்து அதில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸில் நான் திறமையாக வளர்த்திக்கிறேன், நான் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எடுக்கக்கூடிய கோர்சஸ். உதாரணத்துக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு பாருங்க. கோடிங்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வருது, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ரொம்ப நேரம் உங்களால ப்ரோக்ராமிங் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நான் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும் தவிர இது உள்ள இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இதுல பெரிய லெவல்ல வேறுபாடுகள் நீங்க பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். டிபார்ட்மெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. துறைகளுக்கு தான் வந்து வேலை வாய்ப்புகள் கம்பெனிஸ் வருவாங்க. ஓகே, அடுத்ததா பில்டிங் மிஷின்ஸ். எனக்கு மிஷின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யோசிக்காம நான் கொடுத்ததுல இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய கோர்சஸ் உங்களுக்கு கட்டாயமா சூட் ஆகும். பார்த்துக்கோங்க, ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் கோர்ஸ் சஜஷன் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் அடுத்ததா ஒரு வேலை உங்களுக்கு ஒர்க்கிங் வித் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடிக்குது சார், எனக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், எனக்கு பிசிக்ஸ்ல நான் 12th படிச்ச சப்ஜெக்ட்ல எனக்கு செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கிற சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மேக்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸா இருக்க வேண்டியது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. அண்ட் தென் அடுத்ததா எலக்ட்ரிக்கல்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து ஏசி டிசி கரண்ட்னு சொல்லிட்டு நான் 12th பிசிக்ஸ்ல படிச்சேன். அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ்ல வரக்கூடிய ஏசி டிசி பத்தி மேக்னெட்டிசம் பத்தி படிக்கும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற பசங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக டிசைன் திங்ஸ் கெமிஸ்ட்ரி பயோஃபீல்ட், அதாவது டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ் கட்டாயமா சூட்டபிளா இருக்கும். கெமிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் கீழே வரக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். பயோஃபீல்டுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிடெக் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி மாதிரியான கோர்சஸை சூஸ் பண்ணி எடுக்கலாம். அண்ட் தென் அடுத்ததா வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும், மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. மேக்ஸ் நாலேஜ் ரொம்ப வீக்கா இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போய் ரொம்ப சர்வை ஆகுறது கஷ்டம். இனி அடுத்த ஃபியூச்சருக்கெல்லாம் மேக்ஸும் பிசிக்ஸும் கட்டாயம் தேவைங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் பிசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ரொம்ப சூட் ஆகும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் மூணுமே பிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ பிசிக்ஸ் எனக்கு வீக்கா இருக்கும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க இந்த 3 சப்ஜெக்டையும் 3 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸையும் சூஸ் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உள்ள போய் கஷ்டப்படுவீங்க. அனுபவத்தில் சொல்றேன், நிறைய பேர்த்த நான் பார்த்தாச்சு. அண்ட் தென் அடுத்தது கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர். ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் நல்லா வருங்கிற குழந்தைங்க யோசிக்காம நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேரலா அதையும் பார்த்துக்கோங்க. சார் இதெல்லாம் எதுவுமே வராதுன்னா என்ன சார் பண்றது? வராதுன்னா இன்ஜினியரிங் எடுக்கிறதுல யூஸ் இல்லை கண்ணா. இன்ஜினியரிங் ரொம்ப டிஃபிகல்ட்டான கோர்ஸ், நீங்க வெளியிருந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ ஈஸியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி படிச்சிட முடியாது. இது புரிதல் இல்லாம 12th சப்ஜெக்ட்ஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேங்கிற குழந்தைங்கள்லாம் இன்ஜினியரிங் வந்து சிரமப்படாதீங்க. இது என்னோட அட்வைஸ்.
அண்ட் தென் அடுத்ததா பர்சனாலிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் மாறும். இது டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை தாண்டியும் எனக்கு எந்த மாதிரியான ஒரு கரியர் வேணும், பர்சனாலிட்டியும் என்னோட லைஃப் ஸ்டைலும். நான் எனக்கு ஐடி செக்டர் தான் போகணும், எனக்கு எம்என்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? இல்லை நான் கோர் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஸ்லோவான க்ரோத் இருந்தால் போதும், ஸ்டெடியாக இருந்தால் போதும், ஒரு 25-30 வயசுல நான் செட்டில் ஆனால் போதும், எனக்கு இமீடியட்டா 21-22 வயசுல 10 லட்சம் 20 லட்சம் வருஷ சம்பளம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் பட்சத்தில் அவங்க எலக்ட்ரானிக்ஸ் துறையோ எலக்ட்ரிக்கல் துறையோ கோர் துறையோ தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். வில் பி ஹேவிங் எ ஸ்டெடி க்ரோத், இமீடியட்டான க்ரோத்தோ ரைஸோ உங்களுக்கு கொடுக்காது. அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது சிஸ்டம் ஜாப் பிடிக்குமா, ஃபீல்டு ஒர்க் பிடிக்குமா, ரிசர்ச்சில் போகணுமா, மேனேஜ்மெண்ட்ல போகணுமா, கிரியேட்டிவா போகணுமாங்கிற பொறுத்து நீங்க கோர்சஸை தேர்ந்தெடுக்கலாம், டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அடுத்தது பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் ஸ்கோப். இப்போ ஃபியூச்சருக்கு எது நல்லா இருக்கும் அதை சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, மேக்ஸும் வரும், பிசிக்ஸும் வரும், கெமிஸ்ட்ரி வரும், மூணுமே எனக்கு பிடிக்கும் சார் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்லைடை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா வாட் ஜாப் வி கேன் கோ ஆஃப்டர் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. சார் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்ல மெக்கானிக்கல் எடு ட்ரிபிள் எடுன்னு சொன்னார், ட்ரிபிள் எடுன்னு சொன்னார், மெக்கானிக்கல் எடுனாரு. ஓகே எடுங்க, தப்பு இல்லை. இப்போ எழுதுங்க பேப்பர் போட்டு, ட்ரிபிள் படித்தால் என்னென்ன துறைகளுக்கு வேலைக்கு போகலாம், அந்த துறை வேலை வாய்ப்பு எனக்கு ஓகேவா, மைண்ட் செட்டு, சேலரி, ஜாபு, எந்த மாதிரி எல்லாம் க்ரோத், இதெல்லாம் எழுதுங்க. இதெல்லாம் ரிசர்ச் கூகுளில் அடிங்க, வரும். ஹை டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகறதுனால இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக டிமாண்ட் இருக்கும். ஈவிஸோட நீடுங்கிறது இனிமேல் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கும். ஆனா இந்த ஹியூஜ் சேலரி பேக்கேஜஸ், ஹியூஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இமீடியட்டா கிடைக்காது. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போனீங்கன்னா லைஃப் செக்யூர்டு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல டிமாண்ட் எல்லாம் நீங்க எழுதணும். ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணணும். இன்னைக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னுமே சூப்பரான பிளேஸ்மெண்ட் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் தென் கவர்மெண்ட் ஜாப், கோர் இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஐடி செக்டரை தாண்டியும் கோர் போகும்போது மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாத குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லை. உங்களுக்கு இருக்கணும். இந்தியாவில் என்ன சேலரி கொடுப்பாங்க, அப்ராட்ல என்ன சேலரி கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐடி ஏஐ டேட்டா சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா சாஃப்ட்வேர் ஜாப்க்கு போக முடியும். எக்ஸாம்பிள் கொடுத்துறேன், இதை எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஹை சேலரி கிடைக்கும். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. சிஸ்டமும் ஐடியாவும் இருந்தால் சிஎஸ்ஐடியில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்லாம் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இதுல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட நீங்க சிஎஸ்ஐடில யூ கேன் ஸ்டார்ட் அப் வித் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ங்க. ஸோ அடுத்தது அப்ராட் ஆப்ஷன் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கீழே ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் அடுத்ததா சிவில் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஜாபுக்கு போக முடியும்? கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். பப்ளிக் செக்டர்ல வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமா இருக்கு. ஹியூஜ் டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல சிவில் டிபார்ட்மெண்ட் கட்டாயம் இருக்க போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ங்கிறது தேவைப்படும். அது இனிமேல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் அண்ட் தென் ஒருவேளை ஐஐஐசி பெங்களூர் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறீங்க, வெளிநாடுகளில் போய் சிவிலில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் ஆகுறீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வரும்போது ரொம்ப சூப்பரான டிமாண்டுகள் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தேவைப்படும். அண்ட் தென் இசிஇ, ட்ரிபிள் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும்? கோருக்கும் போய்க்கலாம், பிரைவேட் கம்பெனிஸ்க்கு கோர் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு எடுப்பாங்க. ஐடி ஸ்கில் இருந்ததுன்னா ஐடிக்கும் போய்க்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் போய்க்கலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிங்கனாலும் போய்க்கலாம். மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸ். அந்த அடுத்தா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய வேற என்ன கோர்ஸ் இருந்தாலும் சரி, மெக்கு, ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எது எடுத்தாலும் அந்தந்த கோர் கம்பெனிகளுக்கு போய்க்கலாம். எவ்வளோ சம்பளம்னா கோர்னு போட்டிருந்தாலே 4 to 5 LPA மினிமம். மேக்சிமம் ஒரு சில மாணவர்களுக்கு பெரிய கல்லூரியில் பெரிய ஆஃபர் கிடைச்சா 20 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குது. பட் பெரும்பாலான ஆஃபர் வந்து அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஜப்பான் போனீங்கன்னா ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் ஆஃபர் மெக்கானிக்கலுக்கு இருக்கும். கோரு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம், ஐடி செக்டருக்கு போக முடியும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியும், மாஸ்டர்ஸ் கற்றுக்க முடியும். அண்ட் தென் அப்ராடு போய் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுங்கிறது மெக்கானிக்கலுக்கு மஸ்ட்ன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஜெர்மன்லாம் போய் மெக்கானிக்கலில் மாஸ்டர்ஸ் கற்றுக்கிட்டு எகைன் யூ கேன் கம் டு இந்தியா அண்ட் யூ வில் கெட்டிங் எ குட் ஜாப்ஸ் இன் இன்ஜினியரிங் ஃபீல்டு. நான் மற்றவங்க மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிருங்க, பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருங்கிற மாதிரி சொல்ல வரல. கற்றுக்கிட்டு இங்கே வாங்க, திறமை இருந்ததுன்னா வேலை நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். அந்த அடுத்ததான் ஃப்ளெக்சிபிள் ஃபார் பெட்டர் காலேஜ். நல்ல கல்லூரியாக இருந்தால் எந்த கோர்ஸ் வேணா எடுத்துப்பேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. எனி கோர்ஸ் இன் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஐ வில் லேர்ன் ஸ்கில்ஸ். நான் திறமையை வளர்த்திப்பேன். நான் எதிர்பார்க்கறது இசிஇ சார்,
ஆனால் எனக்கு நல்ல காலேஜில் சிவில் கிடைச்சாலும் ஓகேங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டில் இருக்கு அப்படின்னா படிக்க ரெடியாக இருக்கேன் சார், சொல்லி கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தேடி தேடி ஸ்கில்ஸை கற்றுக்கணும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்டர்ன்ஷிப்ஸ் எங்கெங்கே கொடுக்குறாங்க, ஆன்லைன்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது. இப்போ எப்படி என் வீடியோவை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, இதே மாதிரி உங்கள் இன்ஜினியரிங் டிகிரிலையும் நீங்கள் கற்றுக்க முடியும். இன்னைக்கு ஆன்லைனில் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்ட குழந்தைங்க தான் ரொம்ப அதிகம் பெரிய பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்காங்க. செல்ஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நீங்களாவே ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணோம், இல்லை நேரடியாக கிளாஸஸ்க்கு போய் அட்டன் பண்ணும். சிவிலில் காலேஜஸில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பெருசாக ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ப்ரோக்ராமிங்கில் கொடுக்கக்கூடியது அது ஐடி பசங்க, எலக்ட்ரானிக் பசங்க, மெக்கானிக்கல் பசங்க யூஸ் ஆகும். சிவிலுக்குன்னு தனியாக ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கணும். கேட் எக்ஸாம்ஸ்க்கு கட்டாயம் ப்ரிப்பரேஷனுங்கிறது பண்ணணும். கேட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அரசு வேலைகளுக்கு போங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. உங்களோட கோர் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேட் எக்ஸாம்ஸோட சிலபஸே ஜேஇ மீன்ஸ்க்கு எப்படி 11th 12th NCERT சிலபஸ் கேட்குறாங்க, அதே மாதிரி தான் கேட் எக்ஸாம்ஸ்க்கு நீ எந்த டிகிரியை 4 வருஷம் படிக்கிறியோ அந்த 4 வருஷத்தோட சப்ஜெக்ட்ஸ் தான் கேட் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸாக வருது. அப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கேட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறதுங்கிறது கோர் கம்பெனியில் நல்ல சேலரி பேக்கேஜ் போகிறதுக்கு யூஸ் ஆகும். கேட்டை கிளியர் பண்ணால் ப்ரைவேட் கம்பெனியில் சம்பளமும் அதிகமாக கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கும் போக முடியும், மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கான ஆப்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரே கல்லில் 3 பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுதான் கேட் எக்ஸாம். கட் ஆஃப் மார்க் 165 வச்சிருந்தோம் மெக்கானிக்கல் டாப் காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் தட், உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பட் ஸ்கில்ஸும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் கோட் டிபியை லான்ச் பண்ணியிருக்கோம். ஜூன் 20ஆம் தேதி பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே காலேஜில் போய் பேசிக்ஸ் தான் கற்றுக்க முடியும். பட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பெரிய ஆஃபர்ஸ்க்கு போக முடியும். இதுக்காக தான் பேசிக் C++, பைத்தான், ஜாவா, HTML, CSS, ஏஜென்டிக் 6 கோர்ஸையும் சேர்த்து ஜஸ்ட் 4500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஹை லெவலுக்கு கட்டாயம் போக முடியும். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கட்டாயம் தேவை. அதை நாங்கள் பேசிக்ஸில் சொல்லி கொடுத்துட்றோம். C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வரும். ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாத பசங்க அங்கே போய் அதை படிக்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்ம ப்ரோக்ராமிங்கில் கற்றுக்கிறீங்கன்னா காலேஜில் அந்த ஜுஜிபி மேட்ரு அதுக்கு நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அந்த டைமில் வேற விஷயத்தை கற்றுக்கலாம். அண்ட் தென் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிற பசங்களுக்கு C++, எம்பெடட் ப்ரோக்ராமிங் கட்டாயம் தேவை. VLSI சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேஸே C++ தான். ஒருவேளை வெப் டெவலப்மெண்ட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாவாவும் HTML, CSS கட்டாயம் தேவை. இன்னைக்கு எல்லா மாணவர்களும் கற்றுக்க வேண்டியது ஏஜென்டிக் அப்படிங்கிறனால அதையும் சேர்த்து 6 ப்ரோக்ராமிங் கிளாஸையும் ஜஸ்ட் 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க www.codedp.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் வேணுங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் இதுக்கான டெமோ கிளாஸ் எப்படி டீச்சர் நடத்துவாங்க அப்படிங்கிற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்றோம், ஒரு டெமோ கிளாஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா டெமோ கிளாஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இதுதான் எங்களோட நம்பர். எங்கள் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கோடு டிபின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் தரேன். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டெய்லியும் 3 to 4 மணி நேரம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் கற்றுக்கலாம். வீட்டில் சும்மா இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதையாவது ஒன்றா ப்ரொடக்டிவாக கற்றுக்கோங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில் ஹை ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ISO சர்டிஃபைடு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் கிளாஸ்க்கும் 6 சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துடும். மினி ப்ராஜெக்ட் இருக்க போது இதுக்கு அடுத்த லெவலில் இதெல்லாம் எனக்கு பேசிக்ஸ் தெரியும் சார்னா இது முடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க இல்லையா, அந்த டைமில் ஈவினிங் 1 hour 7 to 8 மட்டும் நாங்கள் நடத்துவோம். இதுக்கான அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் இருக்கும். அதையும் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலில் ஃபுல் ஸ்டாக் நாங்கள் கொடுப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ங்கிறது அதுலேயும் நீங்கள் ஒரு 7-8 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுப்பீங்க. அது இன்டர்ன்ஷிப்போட கொடுப்போம். நிறைய கம்பெனிஸில் டைப் வச்சு அந்த ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராமிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். அந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் கோர்ஸ் சூஸ் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்களோ, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்களோ, எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஃபியூச்சர் ஆஸ்பெக்டை பார்த்து சூஸ் பண்ணுறத தாண்டியும் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸஸ் செலக்ட் பண்ணுங்க. மேலும் நல்ல காலேஜில் எது கிடைச்சாலும் நீங்கள் ஒரு படி ஸ்டெப் எடுத்து மோட்டிவேட்டடாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டா தான் பெரிய ஆஃபீஸ்க்கு போக முடியும். காலேஜில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத கோர்ஸ் கிடைச்சதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்டெப் நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். அமைஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள் தெரிவிங்க. ஆல்ரெடி காலேஜ் எப்படி செலக்ட் பண்றோம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரொம்ப சூப்பரான வரவேற்பு. இதுக்கும் அதே வரவேற்பு கொடுப்பீங்க நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணும், சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். Until then, signing off, yours Dinesh Prabhu. Thank you, take care, and bye.